இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. இது வந்தா இதுதான் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கனால ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தா தான் நம்ம எக்ஸாம்லேயே முதல்ல அட்டன் பண்ண முடியும். படிக்காம நம்ம அட்டன் பண்றது கஷ்டம். அது அடாப்ட் டு. ஸோ அடாப்ட் வந்தா நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், சரி அடாப்ட், நான் ப்ரொனன்சியேஷனை மாத்திரேன் பாருங்க. அடாப்ட் வந்தா நமக்கு டூ தான் வரணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்தா நமக்கு இப்படிதான் வரும். அஃப்ரைட் வந்தா நமக்கு ஆஃப் தான் வரும். ப்ரௌட் ஆஃப், ரெஸ்பான்சிபிள் ஃபார், சிமிலர் டு, இன்ட்ரெஸ்டட் இன், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்ட்ரெஸ்டட் இன். அடுத்து ஃபேமஸ் ஃபார், ஸோ ஒரு ஊர்ல சொல்லுவாங்களே இந்த திருநெல்வேலி ஃபேமஸ் ஃபார் அல்வா, அந்த மாதிரி. இது கேப்பபிள் ஆஃப், ஸோ எப்பயுமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது ரெண்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். அடுத்து குட் அட் பேட் அட், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக இன்னைக்கு நான் ஸ்டாட்டிக் கிராமர்ல உங்களுக்கு இதை மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னன்னா சூப்பர் சார். சார் ப்ரொவோக்னா தூண்டுறது தான் சார். இந்த ஸ்பர்ருக்கு நீங்க சினிமா கூட நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த இன்சைட், அந்த தூண்டுறது தான். ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்றதுன்னா சீண்டே ஒன்னால முடியும்டா கிடியன்னான்ட்டு ஏதாச்சும் ஒரு டயலாக் விடுவாங்கல்ல, அதுதான் ப்ரொவோக் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிரி வித் ஆங்கிரியட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நமக்கு நிறைய டைம் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட நான் கோவமா இருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆங்கிரி வித் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்து மேல கோவமா இருக்கேன், அது வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். மேபி டிராபிக் ஜாம்ல இப்ப எனக்கு கோவம்னு பாத்தீங்கன்னா அங்க நீங்க ஆங்கிரியட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். இது ஆனா நல்லா பாத்துக்கங்க. இது மோஸ்ட்லி இந்த எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட். இந்த ஆங்கிரியட் எதுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேலேயுமே டிஸப்பாயின்மெண்ட்டுக்காக தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த டிஸப்பாயின்மெண்ட் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டிலே ஆயிருந்தாலோ இல்ல யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யாரோ பண்ணா அதெல்லாம் இதுல வந்துடும். ஸோ இது வந்து யூஸ்வலா இந்த டிராபிக் ஜாம்ல நடக்கிறது, இல்ல தனக்கு தானே ஏதாச்சும் ஒரு இப்ப நானே கோவமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃபுக்கு சொல்றப்ப நீங்க ஆங்கிரியேட் தான் போடணும். ஸோ ஒரு பர்சனுக்கு நான் வித்து போட சொன்னியடா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ செல்ஃப் இப்ப என் மேலேயே நான் கோவமா இருக்கேன்னா நீங்க ஆங்கிரியேட் பண்ணும். மற்றபடி எந்த பர்சன் கூடயும், சரிங்களா, நீங்க கோவமா இருந்தீங்கன்னா நீங்க ஆங்கிரி வித் தான் போடணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. பர்சன் வந்தா நமக்கு ஆங்கிரி வித், மற்றபடி நமக்கு ஆங்கிரி அட் தான் மற்ற ஜென்ரல் லொகேஷன்ல, சரிங்களா?